இதை முழுவதுமாக கேட்டு முடித்துவிட்டு, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி கீழே பதிவிடுங்கள். இரவின் மடியில் பிரபஞ்சத்துடன் ஒரு உரையாடல். வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஆழ்மன ரகசியங்கள். இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு நேரம் என்பது வெறும் ஓய்வுக்கான நேரம் மட்டுமல்ல. அது மனிதன் தன் மூலப்பொருளான பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு புனிதமான தருணமாகும். பகல் முழுவதும் நாம் வெளிப்புற உலகத்தின் சத்தங்களிலும் வேலைகளிலும் மற்றவர்களின் கருத்துக்களிலும் மூழ்கியிருக்கிறோம். ஆனால் இரவு படுக்கையில் தலை சாய்க்கும் அந்த தருணம் நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள திரை மிக மெல்லியதாக மாறும் நேரமாகும். இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளபடி உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றியமைக்க நீங்கள் வேறு எங்கும் செல்லத் தேவையில்லை. உங்கள் படுக்கை அறையே அந்த மாற்றத்திற்கான களமாகும். இரவில் தூங்குவதற்கு முன்பு உங்கள் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் விழித்துக் கொள்ளும் அந்த சில நிமிடங்கள் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பேனாவாக மாறுகிறது. பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? படுக்கையில் படுத்தவுடன் அந்த நாள் முழுவதும் நடந்த கசப்பான சம்பவங்களையும் நாளை நடக்கப் போகும் சவால்களை பற்றிய பயத்தையும் அசை போடுகிறோம். கடன் இருக்கிறதே, வேலை சரியாக இல்லையே, உடல்நிலை சரியில்லையே என்று எதிர்மறை எண்ணங்களை விதைகளாக விதைத்துவிட்டு தூங்குகிறோம். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அதுவே உங்கள் வேண்டுதல். நீங்கள் பயத்தை நினைத்தால் பிரபஞ்சத்திடம் எனக்கு இன்னும் அதிகமான பயத்தை கொடு என்று கேட்பதாக அர்த்தம். இந்த சுழற்சியை உடைத்து வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஈர்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் முறைதான் இந்த இரவு நேர பயிற்சி. இதை ஒரு சோதனையாக அல்லாமல் ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்து 7 இரவுகள் செய்து பாருங்கள். மாற்றம் உங்கள் உள்ளிருந்தே தொடங்கும். படுக்கையில் படுத்தவுடன் முதலில் உங்கள் உடலையும் மனதையும் தளர்வாக்க வேண்டும். எந்த ஒரு மின்னணு சாதனங்களும், மொபைல் டிவி அருகில் இருக்கக்கூடாது. கண்களை மூடி 3 முறை மிக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். ஒவ்வொரு முறை மூச்சை வெளியே விடும்போதும் உங்கள் உடலிலிருந்து பயம், கவலை, சோர்வு, பொறாமை போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வெளியேறுவதாக உணருங்கள். இப்போது உங்கள் மனம் ஒரு வெற்று காகிதம் போல தயாராக உள்ளது. இங்குதான் காட்சிப்படுத்துதல், விஜிஷனல் எனும் மந்திரம் செயல்படத் தொடங்குகிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு பெரிய வீடு, நல்ல துணையா, தீராத நோய் தீர்வதா அல்லது நிம்மதியா? எதுவாக இருந்தாலும் அது எதிர்காலத்தில் நடக்கும் என்று நினைக்காமல் இப்போதே இந்த வினாடியே அது நடந்துவிட்டது என்று நம்புவதுதான் இதன் ரகசியம். உதாரணமாக, உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் நான் பணக்காரன் ஆவேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் வங்கிக் கணக்கில் அந்த தொகை இருப்பதாகவும் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக செலவு செய்வதாகவும் மனக்கண்ணில் காண வேண்டும். அந்த காட்சி எவ்வளவு துல்லியமாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் அது நிஜமாகும். அந்த பணத்தை தொடும்போது ஏற்படும் உணர்வு, அந்த வெற்றியின் போது உங்கள் உடலில் ஏற்படும் சிலிர்ப்பு, உங்கள் முகத்தில் வரும் புன்னகை, இவை அனைத்தையும் அந்த இருளில் நீங்கள் உணர வேண்டும். பிரபஞ்சத்திற்கு மொழி தெரியாது. அதற்கு தெரிந்ததெல்லாம் அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் மற்றும் உணர்வுகள், ஃபீலிங்ஸ் மட்டுமே. நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்தால் பிரபஞ்சம் மேலும் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களை உங்களிடம் ஈர்க்கும். இந்த காட்சியோடு சேர்த்து உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டிய 5 சக்தி வாய்ந்த வாக்கியங்கள் உள்ளன. இவற்றை மந்திரங்களைப் போல திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியோடு இணைக்கப்பட்டுள்ளேன். அந்த சக்தி எப்போதும் எனக்காகவே, என் நன்மைக்காகவே செயல்படுகிறது. என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் எனக்காகவே நடக்கிறது. எதுவும் எனக்கு எதிராக நடக்கவில்லை. இந்த ஒரு வரியை நீங்கள் நம்பினால் தோல்விகள் கூட வெற்றிக்கான படிக்கட்டுகளாக தெரியும். என் சிந்தனைகள், என் கற்பனைகள் மற்றும் என் உணர்வுகள் மூலமாகவே நான் என் எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். நானே என் விதியின் எஜமானன். என்னிடம் இப்போது இருப்பதற்கும் இனி என்னை நோக்கி வரப்போகும் அனைத்து செல்வங்கள் மற்றும் அன்புக்கும் நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நன்றி உணர்வுதான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த அதிர்வலை. நான் தயாராக இருக்கிறேன். அதிசயங்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்கள் ஆழ்மனக் கதவு திறந்திருக்கும்.
நீங்கள் சொல்வதை அது அப்படியே கட்டளையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தத் தொடங்கும். பிரபஞ்சம் நம்மிடம் பேசுமா என்று கேட்டால் ஆம் என்பதே பதில். ஆனால் அது மனிதர்களைப் போல வார்த்தைகளால் பேசுவதில்லை. அது அறிகுறிகள் சைன்ஸ் மூலம் பேசும். நீங்கள் இந்த பயிற்சியை தொடங்கிய பிறகு உங்கள் வாழ்வில் நடக்கும் சிறிய மாற்றங்களை கவனியுங்கள். சில நேரங்களில் நீங்கள் மனதில் நினைத்த அதே விஷயத்தை எங்கோ ஒரு விளம்பர பலகையில் பார்ப்பீர்கள், அல்லது டிவியில் யாரோ பேசுவதை கேட்பீர்கள். ஒரே எண்கள் 11 11 222 திரும்பத் திரும்ப கண்ணில் படலாம். அல்லது காரணமே இல்லாமல் யாராவது உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள், சிலர் விலகிச் செல்வார்கள். இவையெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. இவை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சமிக்ஞைகள். குறிப்பாக உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் கூர்மையாகும். ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று குழம்பும் போது அடிவயிற்றிலிருந்து ஒரு குரல் ஒலிக்கும். அதுவே பிரபஞ்சத்தின் குரல். அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். இரவில் தூங்கும் முன் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் கனவுகளுடன் உரையாடுவது. கனவுகள் என்பவை வெறும் அர்த்தமற்ற பிம்பங்கள் அல்ல. அவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் கடிதங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லையா? தூங்கும் முன், பிரபஞ்சமே, இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேண்டும், கனவில் எனக்கு வழிகாட்டு என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள். மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அல்லது கனவில் விடை கிடைத்திருக்கும். அதனால் படுக்கைக்கு அருகில் ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு விழித்தவுடன் கனவை எழுதி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இரவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நீங்கள் கண் விழிக்கும் அந்த முதல் வினாடி. தூக்கத்திலிருந்து எழும்போது உங்கள் மனம் இன்னும் அந்த தீட்டா நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்குள் நுழையும் முதல் எண்ணம் அந்த நாள் முழுவதையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டது. எனவே விழித்தவுடன் மொபைலை தேடாதீர்கள். கண்களை திறப்பதற்கு முன்பே நன்றி பிரபஞ்சமே, தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று மனதாரச் சொல்லுங்கள். இன்று எனக்கு ஒரு அற்புதமான நாள், நான் உயிருடன் இருக்கிறேன், எனக்குள் ஆற்றல் இருக்கிறது என்று நேர்மறையாக தொடங்குங்கள். இறுதியாக மேனிஃபெஸ்டேஷன் அல்லது ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான படிநிலை சரண் அடைதல், சரண்டர். நீங்கள் ஆசைப்பட்டீர்கள், காட்சிப்படுத்தினீர்கள், நன்றி சொன்னீர்கள். இப்போது அதை முழுமையாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். எப்போது கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இன்னும் கிடைக்கவில்லையே என்று சந்தேகப்பட்டால் நீங்கள் விதைத்த விதையை தோண்டி பார்ப்பதற்குச் சமம். ஒரு ஹோட்டலில் உணவு ஆர்டர் செய்த பிறகு அது வருமா வராதா என்று நாம் சந்தேகப்படுவதில்லை. அது தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம் அல்லவா? அதைப் போலவே உங்கள் வேண்டுதல் பிரபஞ்சத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அது சரியான நேரத்தில் சரியான வழியில் உங்களை வந்து சேரும். எனவே ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்லும்போது அன்றைய நாளின் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையுடன் பிரபஞ்சத்திடம் பேசுங்கள். நான் எதையும் கட்டுப்படுத்தவில்லை, நீ பார்த்துக்கொள் என்று முழுமையாக நம்புங்கள். இதைத் தொடர்ந்து 21 நாட்கள் செய்யும்போது உங்கள் எண்ணங்கள், உங்கள் சூழல், ஏன் உங்கள் முகத்தில் உள்ள ஒளி கூட மாறியிருப்பதை நீங்களே உணர்வீர்கள். பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை உள்ளே உணர்கிறீர்களோ அதையே அது வெளியில் உங்களுக்கு காட்சியாக காட்டும். நம்பிக்கையோடு தொடங்குங்கள். அதிசயங்கள் காத்திருக்கின்றன. இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சூட்சுமம் என்னவென்றால், பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு வெளியே இருக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. அது உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை உணர்வதுதான். நீங்கள் எதை வெளியிலிருந்து தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்குள் ஒரு விதையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணரத் தொடங்கும் நொடியில்தான் உண்மையான ஈர்ப்பு விதி வேலை செய்யத் தொடங்குகிறது. நாம் முன்னரே பார்த்தது போல, இரவு நேரம் என்பது விதைப்பதற்கான நேரம் என்றால், பகல் நேரம் என்பது அந்த விதையை பாதுகாப்பதற்கான நேரம். ஆனால் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், இரவில் பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு பேசிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்தவுடன் பழைய கவலைகளையும் சந்தேகங்களையும் மீண்டும் சுமந்து கொண்டு திரிவதுதான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு விவசாயி இரவில் விதையை விதைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த விதையை தோண்டி பார்த்து இது இன்னும் முளைக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்குச் சமம்.
நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு விதைக்கும் ஒரு முளைக்கும் காலம் உண்டு. அதைப் போலவே உங்கள் ஒவ்வொரு ஆசைக்கும், அது இந்த பௌதீக உலகில் நிஜமாக மாறுவதற்கு ஒரு கால இடைவெளி, டைம் லாஜின் தேவைப்படுகிறது. அந்த இடைவெளியில் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த ஆசையை எவ்வளவு விரைவாக உங்களிடம் கொண்டு வரும் என்பதை தீர்மானிக்கிறது. பிரபஞ்ச மொழியில் ஏக்கம், டெஸ்பரேஷன், மற்றும் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் ஆகிய இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. நீங்கள் எனக்கு இது வேண்டும், இது இல்லாவிட்டால் என் வாழ்க்கை வீண் என்று ஏக்கத்தோடு கேட்கும்போது, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் செய்தி என்னிடம் இது இல்லை என்ற பற்றாக்குறை உணர்வே ஆகும். ஈர்ப்பு விதியின்படி பற்றாக்குறை உணர்வு மேலும் பற்றாக்குறையையே ஈர்க்கும். ஆனால் நீங்கள் இது எனக்கு கிடைத்துவிட்டது, அதற்காக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று முழுமையான நம்பிக்கையோடு இருக்கும்போது, அந்த திருப்தியான உணர்வு மேலும் பல நன்மைகளை உங்களிடம் ஈர்க்கிறது. அதனால்தான் நீங்கள் கேட்கும் விதம் மிக முக்கியம். பிச்சைக்காரனைப் போல கெஞ்சாதீர்கள், ஒரு மன்னனைப் போல அல்லது அரசியைப் போல. அது உங்களின் பிறப்புரிமை என்ற அதிகாரத்தோடும் அதே சமயம் அடக்கத்தோடும் கேளுங்கள். மேலும் இந்த ஆழ்மன பயிற்சியில் மிக முக்கியமானது மன்னிப்பு, forgiveness. உங்கள் மனதில் பழைய கோபங்கள், வன்மங்கள், துரோகங்களின் வடுக்கள் இருந்தால் அவை உங்கள் ஆழ்மனதில் ஒரு அடைப்பை, பிளாக்கேஜ் ஏற்படுத்துகின்றன. எப்படி ஒரு ஓட்டை குடத்தில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாதோ, அப்படித்தான் எதிர்மறை உணர்வுகள் நிறைந்த மனதில் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் தங்காது. எனவே ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத வகையில் உங்களுக்கு தீங்கு செய்த அனைவரையும் மனதார மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை என் ஆன்மாவிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இது அவர்களுக்காக அல்ல, இது உங்கள் நன்மைக்காக. நீங்கள் அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்போதுதான் உங்கள் அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் உயர்ந்து பிரபஞ்சத்தின் உயர் அதிர்வெண்ணோடு இணையும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் ஆய்பெய்த அதிர்வலைகளே முக்கியம். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்கும்போது உங்கள் அதிர்வலைகள் மிக உயரத்தில் இருக்கும். அந்த நிலையில் நீங்கள் நினைப்பது மிக வேகமாக நடக்கும். மாறாக சோகமாகவும் கோபமாகவும் இருக்கும்போது உங்கள் அதிர்வலைகள் தாழ்ந்துவிடும். அப்போது நீங்கள் எவ்வளவு மந்திரங்களை சொன்னாலும் அது பலிக்காது. எனவே நாள் முழுவதும் உங்கள் மனநிலையை, மூட், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதே ஒரு பெரிய தவம். சில நேரங்களில் உங்கள் தர்க்க ரீதியான மனம், லாஜிக்கல் மைண்ட், உங்களுடன் சண்டையிடும். இதெல்லாம் சாத்தியமா? முட்டாள்தனமாக இருக்கிறதே. பணம் மரத்திலா காய்க்கும் என்று கேள்விகள் கேட்கும். அது இயற்கையானது. அந்த நேரத்தில் உங்கள் மனதுடன் சண்டையிடாதீர்கள். அதற்கு பதிலாக, உன் கவலைக்கு நன்றி, ஆனால் நான் இப்போது ஒரு புதிய நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அமைதியாகச் சொல்லிவிட்டு உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூச்சின் மீதும் உங்கள் காட்சியமைப்பின் விழித்திறன் மீதும் திருப்புங்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தர்க்க மனம் என்பது கடந்த கால அனுபவங்களின் தொகுப்பு மட்டுமே. அதனால் எதிர்காலத்தின் அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்கள் ஆழ்மனம் காலத்திற்கும் அப்பாற்பட்டது. அதற்கு எல்லாம் சாத்தியம். இன்னும் ஒரு படி மேலே சென்று தண்ணீர் பயிற்சி, வாட்டர் டெக்னிக் என்றொரு முறையையும் நீங்கள் இரவில் பயன்படுத்தலாம். மனித உடலும் இந்த பூமியும் 70% நீரால் ஆனது. தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு என்று அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இரவு தூங்கும் முன் ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரை பார்த்தபடி உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டதாக உணர்ந்து நன்றி 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 என்று அந்த தண்ணீரிடம் சொல்லுங்கள். உங்கள் நேர்மறை எண்ணங்களின் ஆற்றலை அந்த தண்ணீர் கிரகித்துக் கொள்ளும். பிறகு அந்த தண்ணீரை மெதுவாக பருகிவிட்டு தூங்குங்கள். அந்த நீர் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் கலந்து உங்கள் ஆழ்மனக் கட்டளையையே உடல் முழுவதும் பரவச் செய்யும். இது ஒரு மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த முறையாகும். அதேபோல உயிர்த்தெழுதல், ஸ்கிரிப்டிங் என்பதும்
பிரபஞ்சத்துடன் பேசும் ஒரு வலிமையான மொழி. வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நிகழ்காலத்தில் ஒரு கதையைப் போல எழுதுங்கள். இன்று நான் எனது புதிய காரில் அலுவலகம் சென்றேன். அனைவரும் என்னை பாராட்டினார்கள். என் வங்கிக் கணக்கில் இவ்வளவு பணம் வந்தது என்று தேதியிட்டு எழுதுங்கள். காகிதத்தில் பேனாவால் எழுதும்போது உங்கள் கைவிரல்கள், கண்கள் மற்றும் மூளை ஒரே நேர்கோட்டில் இணைந்து செயல்படுவதால் அந்த தகவல் ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிகிறது. பிரபஞ்சத்தின் பதில்கள் சில நேரங்களில் சோதனைகளாகவும் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்டால் அது உங்களுக்கு பொறுமையை தரும் சூழ்நிலையை தராது. மாறாக உங்கள் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலைகளை தான் தரும். அதன் மூலமே நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். எனவே கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல், இதுவும் பிரபஞ்சத்தின் ஒரு பாடம், என்னை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும். இதைத்தான் சரண் அடைதல் என்கிறோம். பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புபவன் எதைக் கண்டும் அஞ்சுவதில்லை. ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது எப்படி கவலையில்லாமல் இருக்குமோ, அப்படித்தான் நீங்களும் பிரபஞ்சத்தின் கையை பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும். உங்களைச் சுற்றி நடக்கும் சிறிய அற்புதங்களை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் ஒரு பேருந்து கிடைத்தால் கூட நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள். ஒரு நல்ல உணவை சாப்பிட்டால் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொல்கிறீர்களோ அவ்வளவு நன்றி சொல்லும் சூழ்நிலைகளை பிரபஞ்ச ஈர்ப்பு விதி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நன்றியுணர்வு, கிராட்டிடியூட் என்பது ஒரு காந்தம் போன்றது. நீங்கள் இல்லாததை குறித்து வருந்தினால் இல்லாமை தொடரும். இருப்பதை போற்றினால் வளம் பெருகும். இறுதியாக நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணருங்கள். இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் ஒரு துளிதான் நீங்கள். அதே சமயம் அந்த பிரபஞ்சமே உங்களுக்குள் சுருங்கி இருக்கிறது. நீங்கள் நினைப்பது, பேசுவது, உணர்வது அனைத்தும் ஒரு ஆற்றலாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் கலந்து மீண்டும் பல மடங்காக பெருகி உங்களிடமே திரும்ப வருகிறது. உங்கள் வாழ்க்கை என்பது உங்களுக்கு நேர்ந்தவற்றின் தொகுப்பு அல்ல, அந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் எப்படி எதிர்வினை ஆற்றினீர்கள், ரியாக்ட் என்பதன் தொகுப்பு. இனி ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் உங்கள் படுக்கை ஒரு சாதாரண இடம் அல்ல, அது உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு ஆய்வகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருளைக் கண்டு அஞ்சாதீர்கள், ஏனெனில் இருளில்தான் நட்சத்திரங்கள் தெரியும். அதுபோலவே கண்களை மூடினால்தான் உங்கள் உள்ளே இருக்கும் பிரகாசமான ஒளியை காண முடியும். நம்பிக்கையோடு இருங்கள், உறுதியாக இருங்கள், நேர்மறையாகச் சிந்தியுங்கள். பிரபஞ்சம் எப்போதும் ஆம் என்று மட்டுமே சொல்லும் ஒரு அற்புத எந்திரம். நீங்கள் என்னால் முடியாது என்றால் பிரபஞ்சம் ஆம், உன்னால் முடியாது என்று சொல்லும். நீங்கள் என்னால் முடியும், நான் வெற்றியாளன் என்றால் பிரபஞ்சம் ஆம், நீ வெற்றியாளன் என்று சொல்லி அதற்கான வழிகளை திறந்துவிடும். ஆகவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், உங்கள் எண்ணங்களில் தூய்மையாக இருங்கள். நீங்கள் தேடும் அதிசயம், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் அனைத்தும் உங்களை நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை இருகரம் நீட்டி வரவேற்க தயாராகுங்கள். இந்த மாற்றத்திற்கான பயணத்தில் நீங்கள் கடக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான படிநிலை சுய அன்பு, செல்ஃப் லவ் ஆகும். பலரும் பிரபஞ்சத்திடம் அன்பு வேண்டும், மரியாதை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே நேசிப்பதில்லை, தங்களை தாங்களே மதிப்பதில்லை. பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? நீங்கள் உங்களை வெறுத்தால் அல்லது நான் அழகு இல்லை, நான் திறமைசாலி இல்லை என்று உங்களை தாழ்வாக நினைத்தால் பிரபஞ்சம் அதையே பிரதிபலிக்கும். ஆம், நீ தகுதியற்றவன் என்ற சூழ்நிலைகளையே அது உருவாக்கும். எனவே மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ முதலில் உங்களை நீங்கள் அப்படி நடத்தத் தொடங்குங்கள். காலையில் கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் கண்களை நேராக பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ ஒரு அற்புதமான படைப்பு என்று உங்களிடமே சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இது செயற்கையாக தோன்றலாம், ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல உங்கள் ஆழ்மனம் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தை, கரிஸ்மா உருவாக்கும். நீங்கள் உங்களை முழுமையாக நேசிக்கும்போது இந்த உலகமே உங்களை நேசிக்கத் தொடங்கும். மேலும் ஈர்ப்பு விதி
லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது வெறும் மனப்பயிற்சி மட்டுமல்ல, அது செயல் விதி, லா ஆஃப் ஆக்ஷன் என்றும் அழைக்கப்பட வேண்டும். நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை கற்பனை செய்யலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் எதுவும் நடக்காது. பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை நேரடியாக கூரையை பீத்து கொண்டு கொட்டாது. மாறாக அது வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கும். திடீரென்று ஒரு புதிய தொழில் யோசனை தோன்றும், அல்லது நீண்ட நாட்களாக பேசாத நண்பர் ஒரு வேலை வாய்ப்போடு வருவார், அல்லது ஒரு புதிய புத்தகத்தை படிக்கத் தோன்றும். இந்த தூண்டுதல்கள் அனைத்தும் உள்ளுணர்வு சார்ந்த செயல்கள், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். உங்கள் உள்மனம் இதைச் செய் என்று சொல்லும்போது எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே அதை செய்யுங்கள். அந்த சிறிய செயல்தான் பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கும் பெரிய கதவின் சாவியாக இருக்கும். பலரும் தோல்வி அடைவது இங்குதான். அவர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் வாய்ப்பு கதவை தட்டும்போது அதை திறக்க மறுக்கிறார்கள். அதேபோல உங்கள் வெளிப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் மிக அவசியம். உங்கள் வீடு, உங்கள் அறை, உங்கள் மேசை ஆகியவை குப்பையாகவும் ஒழுங்கீனமாகவும் இருந்தால் அந்த இடத்தின் ஆற்றல், எனர்ஜி தேங்கிவிடும். பழைய பொருட்கள், உடைந்த சாமான்கள், பயன்படுத்தாத துணிகள், இவை அனைத்தும் பழைய ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும். புதுமை நுழைய வேண்டுமானால் பழமை வெளியேற வேண்டும் என்பது இயற்கையின் விதி. உங்கள் அலமாரி நிரம்பி வழிந்தால் புதிய துணிகளை வைக்க இடம் இருக்காது. அதேபோல உங்கள் மனதில் பழைய கவலைகள் நிரம்பியிருந்தால் புதிய மகிழ்ச்சி நுழைய முடியாது. எனவே இன்றே உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள். உங்கள் படுக்கையறை எவ்வளவு சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்கிறதோ அவ்வளவு அமைதியாக உங்கள் ஆழ்மனம் செயல்படும். இந்த வெளிப்புறச் சுத்தம் உங்கள் உட்புறச் சுத்தத்திற்கு வழிவகுக்கும். இன்னும் ஒரு ஆழமான ரகசியம், காலத்தை நம்புதல், டிவைன் டைமிங். நாம் சில நேரங்களில் நான் எல்லாம் செய்துவிட்டேன், ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று அவசரப்படுகிறோம். ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஒரு பெரிய வரைபடம் தெரியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரயிலை பிடிக்க வேண்டும் என்று ஓடுகிறீர்கள், ஆனால் அது தவறிவிடுகிறது. நீங்கள் கோபப்படுகிறீர்கள், ஆனால் அந்த ரயில் விபத்துக்குள்ளாகலாம் என்பது உங்களுக்கு தெரியாது. பிரபஞ்சத்திற்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறந்த, உங்கள் ஆன்மாவிற்கு பொருத்தமான ஒரு வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம். தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு அல்லது தயார்படுத்தும் காலம். ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டுப்புழுவில் இருந்து கொக்கூன் வெளிவர அவசரப்பட்டு நாம் அதை உடைத்து விட்டால் அதனால் பறக்க முடியாது. அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளுக்கு வலு சேர்க்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தாமதங்களும் போராட்டங்களும் உங்களை வரப்போகும் அந்த பெரிய வெற்றிக்கு தகுதியானவராக மாற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதை நம்புங்கள். இறுதியாக, நிகழ்காலத்தின் சக்தி, பவர் ஆஃப் நாவ். நீங்கள் நேற்றைய நாளை மாற்ற முடியாது, நாளைய நாளை கணிக்க முடியாது. உங்களிடம் இருப்பது இன்று, இப்போது மட்டுமே. பிரபஞ்சத்தின் சக்தி முழுவதும் இந்த இப்போதைய தருணத்தில் தான் குவிந்திருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலோ கடந்த காலத்தை பற்றிய சோகத்திலோ இருக்கும்போது நீங்கள் உங்கள் சக்தியை விரயமாக்குகிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த நொடியில் முழுமையாக வாழும்போது, சாப்பிடும்போது உணவின் சுவையை முழுமையாக ரசித்து, நடக்கும்போது காற்றை முழுமையாக உணர்ந்து, வாழும்போது நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகளோடு முழுமையாக ஒன்றிவிடுகிறீர்கள். மகிழ்ச்சி என்பது எதையோ அடைவதில் இல்லை, செல்லும் பாதையை ரசிப்பதில் தான் இருக்கிறது. முடிவுரை: உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்களே. எனதருமை நண்பரே, இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கடல் என்றால் நீங்கள் அதில் ஒரு துளி அல்ல. அந்த கடலே ஒரு துளியாக வடிவெடுத்து வந்திருப்பதுதான் நீங்கள். உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி, நட்சத்திரங்களை உருவாக்கிய அதே சக்தி. இத்தனை நாட்களாக நீங்கள் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து அதை ஒரு விளையாட்டாக, ஒரு கொண்டாட்டமாக பார்க்கத் தொடங்குங்கள். இந்த இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது ஒரு புதிய மனிதராகச் செல்லுங்கள். பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை ஆகிய பழைய ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு நம்பிக்கை, அன்பு, தைரியம் ஆகிய புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகள் மந்திரங்கள், உங்கள் எண்ணங்கள் ஓவியங்கள், உங்கள் உணர்வுகள் காந்தங்கள்.
இதைத் தொடர்ந்து 21 நாட்கள், 48 நாட்கள் என ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். ஒரு நாள் நீங்கள் விழித்துப் பார்க்கும்போது நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உங்கள் கண்முன் நிஜமாக விரிந்திருக்கும். அப்போது நீங்கள் வானத்தை பார்த்துச் சொல்லுவீர்கள், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தெரியும் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் என்று. உங்கள் விதி உங்கள் கையில் இல்லை, உங்கள் ஆழ்மனதில். இன்றே தொடங்குங்கள், இப்போது தொடங்குங்கள். அதிசயங்கள் என்பது யாரோ ஒருவருக்கு நடக்கும் விபத்து அல்ல, அது உங்களைப் போன்ற நம்பிக்கையாளர்களுக்காக காத்திருக்கும் பரிசு. வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் அருள் எப்போதும் உங்களைச் சூழ்ந்திருக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.